ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, முத்து இப்போ ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. ஒன்று அந்த அரசியல்வாதி முத்தை காப்பாற்றலாம். ஆமாங்க, அவர் பவரை யூஸ் பண்ணி முத்தை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா முத்து அவர் மேலே தப்பு இல்லைன்றது நிரூபிப்பார். சிட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம், அவர் எந்த தப்புமே பண்ணல, சிட்டி தான் பிளான் பண்ணி அவரை மாட்டி விட்டுட்டாருன்ற விஷயத்த முத்து ஆதாரத்தோடு நிரூபிப்பார். இந்த மாதிரி சீன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மீனா வீட்டுக்கு விஜயாலாம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ரோஹினி நக்கலாக பேசுவாங்க. ஏன் மீனா, அடிக்கடி உங்க புருஷன் பொறுப்பானவர்னு சொல்லுவீங்கல்ல, இதுதான் உங்க புருஷனோட பொறுப்பான்னு சொல்லி நக்கல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் விஜயாவும், நீ ஒழுங்கா புருஷனை கண்டிச்சு வச்சிருந்தானா இதெல்லாம் நடந்திருக்குமா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், உன் புருஷனால என் குடும்பம் மானமே போச்சுன்னு சொல்லி மீனாவை திட்டிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்ட மீனாக்கு செம கடுப்பாது. சும்மா அவர் பண்ண தப்புக்கு ஏன் என்ன குறை சொல்றீங்க, எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆகி முழுசா 1 வருஷம் கூட ஆகல, ஆனா நீங்க தான் அவரை பெத்து வளர்த்துருக்கீங்க, நீங்க ஒழுங்கா வளர்த்தா அவர் ஏன் இப்பெல்லாம் பண்ண போறான்னு சொல்லி விஜயாவே திருப்பி கேட்பாங்க. அதை கேட்ட விஜயாக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல, அப்படி ஷாக்காகி நிக்கிறாங்க. கடைசியா முத்தும் வீட்டுக்கு வராரு. அண்ணாமலை முத்துட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. முத்தும் எவ்வளவோ சொல்லுவாரு, அப்பா என் மேல எந்த தப்பும் இல்லப்பா, நான் சத்தியமா குடிக்கலப்பான்னு சொல்றாரு. ஆனா அண்ணாமலை நம்ப மாட்டாரு. இடையில மனோஜ் வேற முத்தை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. முத்துக்கு செம கடுப்பாது. மனோஜ் கூட சண்டைக்கு போறாரு. அப்ப அண்ணாமலை என்ன பண்றாருன்னா, முத்தோட சட்டையை பிடிச்சி இழுத்து, ஏன்டா குடிச்சது மட்டும் இல்லாம இங்க ரவுடித்தனமா பண்றேன்னு சொல்லிட்டு அடிக்க கை வாங்கிறாரு. ஆனா அடிக்கல. கடைசியில முத்து மீனால இருந்து அண்ணாமலை வர எல்லாத்தையுமே கெஞ்சுறாரு. நான் சத்தியமா குடிக்கல, எல்லாரும் என்ன நம்புங்க, நான் குடிக்கிற ஆள் தான், ஆனா சவாரி இருக்கும்போது தான் குடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப ரவி கூட ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லுவாரு. அப்ப முத்து மேல எந்த ஸ்மெல்லுமே வரலப்பா, அவன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா மனோஜ் அந்த விஷயத்தை அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டுறாரு. டே ரவி, இவன் குடிக்காமலையா போலீஸ் இவன் வண்டியை தூக்கிட்டு போச்சு, அது இல்லாம இப்ப இருக்க சரக்குல நிறைய சரக்குல ஸ்மெல்லே வராதுடா, இவன் அந்த மாதிரி சரக்கை தான் அடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஏற்றி விடுறாரு. யாருமே முத்து பேசுறத நம்ப மாட்டாங்க. அதோட தான் நீங்க சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, மீனா முத்த குடிப்பழக்கத்திலிருந்து திருத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்காட்ட ஐடியா கேட்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, மீனா கையில ஒரு நாட்டு மருந்தை கொடுத்து, இந்த பொடி அவன் புருஷனுக்கு ஜூஸ்ல ஏதாவது கலந்து குடுமா, இதை குடிச்சானா கண்டிப்பா அவன் புருஷனுக்கு குடிக்கிற எண்ணமே வராது, கூடி சீத்தை திருந்திடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீனாவும் முத்து கொடுக்கறதுக்காக அந்த பொடியை ஜூஸ்ல கலந்து ரெடி பண்றாங்க. அந்த ஜூஸை விஜயா திட்டுத்தனமா எடுத்து குடிச்சிடறாங்க. அது என்ன மருந்துன்னு தெரியல, ஆனா ஜூஸை குடிச்சிட்டு விஜயாக்கு வயித்தால வந்தின்னு புடுங்க போது. இந்த சீன்லாம் நாளைக்கு வருங்க. அதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்து அவர் காரை திரும்ப வாங்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஆனா அங்க இருக்க போலீஸ்லாம் முத்த நக்கல் பண்றாங்க. நீ பண்ண காரியத்துக்கு உன் லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் பேசிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா காரை திரும்பி கேட்கறன்னு சொல்லி நக்கல் பண்றாங்க. முத்து எவ்வளவோ சொல்றாரு, சார் நான் சத்தியமா குடிக்கல சார், நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம முத்த நல்லா அலக்கழிக்கிறாங்க. டீ வாங்கிட்டு வா, அந்த வேலை பண்ணு இந்த வேலை பண்ணு சொல்லிட்டு முத்த நல்லா அலக்கழிப்பாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்து தலைவர்னு கூப்பிடுவார்ல அந்த அரசியல்வாதி, அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிய அவர் நேரடியா முத்துக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல பேசலாம். அவர் பவரை யூஸ் பண்ணி அவர் தெரிஞ்ச மேலதிகாரிகிட்டலாம் பேசி முத்தோட காரை திருப்பி வாங்கி தரலாம். இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இல்லைன்னா முத்து அவர் மேல தப்பு இல்லைன்ற விஷயத்த எல்லாருக்கும் நிரூபிப்பாரு. ஆமாங்க, முத்துக்கு லைட்டா சந்தேகம் வரும், யார் இந்த காரியத்தை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அந்த பார்ல போய் விசாரிப்பாரு. அப்பதான் சிட்டியா அவங்க ஆளுகள் அந்த பாருக்கு வந்த விஷயம் முத்துக்கு தெரிய வரும். முத்து அப்படியே தொடர்ந்து விசாரிச்சு சிட்டி தான் இந்த வேலையை பார்த்தாருன்றதை ஆதாரத்தோட நிரூபிப்பாரு. இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இதுல எது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க, மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சேல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.